வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th அண்ட் 10th தமிழுக்கு உண்டான ஃபுல் டெஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் நம்ம டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, 9th அண்ட் 10th தமிழில் வந்து 100 கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இந்த 100 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, கூற்று 2, மேலை நாடுகளில் தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு அர்ஜென்டினா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, எந்த நாடு அப்படின்னா தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின் நாடு. ஓகேங்களா, ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, செகண்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது வல்லினம் மிகா இடங்கள் பற்றியது. அதாவது கூற்று 1 பாருங்க, 3ஆம் 4ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதிகளில் தான் வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்து 2, 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, அடுத்து 3வது கூற்று, 2ஆம் 3ஆம் 4ஆம் 6ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, 2, 3, 4, 5 ஓகேங்களா, இந்த இதில் தான் வந்து வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்து பாருங்க, அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது இதில் இருக்கிறதுல ஏசி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின். பொருத்துங்கள், அதை பிரித்தோம் அப்படின்னா பொருத்து கூட்டல் கூட்டல் கல் அப்படின்னு பிரிக்கிறோம். இதில் கல் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, விகுதி மேல் விகுதி அப்படிங்கிறதா. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, மணிமேகலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டை ஆரம்பத்தில் டீசல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பெட்ரோல் தரதுக்கு தான் அந்த அட்டை வந்து காப்புரிமை தரப்பட்டது. ஓகே, கூற்று 2, அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்கான காப்புரிமையாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. இப்போ இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வருங்காலத்தில் GSLV Mark II ஏவுகணை சுமக்கும் திறன் 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்களாக மாற்றப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அடுத்து கூற்று 2, வருங்காலத்தில் GSLV Mark III ஏவுகணை சுமக்கும் திறன் 3 டன்களிலிருந்து 6 டன்களாக மாற்றப்படும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரி. இதை வந்து இஸ்ரோ தலைவன் சிவன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பார். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, 7th கொஸ்டின். இந்தியாவில் முதலில் கண்டெடுக்கப்பட்ட கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, 8th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். பார்ப்போம் அதை. அதாவது ஏ, அதாவது வன்தொடர் குற்றியல் உரங்கள் நிலைமொழியாக இணைந்து புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, அடுத்து வந்து செகண்ட் கூற்று, அகர உகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அகர உகரம் வராது, இகர ஈற்று வினையச்சங்களோட புணர்கையில் தான் வல்லினம் மிகும். ஓகே, அடுத்து 3வது கூற்று, சால தவ நட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. சால தவ தடக்குல இந்த உரிச்சொற்கு பின்னாடி தான் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். அடுத்து 4வது கூற்று பாருங்க,
தனி நெட்டெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் வல்லினத்தின் பின்னாடி தான் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 9th கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அவர்கள் தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, தமிழர் சால்பு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வித்யானந்தன் அவர்கள் தான் தமிழர் சால்பு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதே போலவே தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் ராஜன். ஓகேங்களா, அவர் தான் வந்து தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்றாரு. ஓகே, 11th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற துணை நின்றவர் முத்துலட்சுமி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, துணை நின்றவர் அல்ல, அவர் காரணமாகவே இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து கூற்று 2 அடையாற்றில் அவ்வை இல்லம் 1931 நிறுவினார் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அடையாற்றில் அவ்வை இல்லம் வந்து 1930 அவங்க நிறுவுறாங்க. அப்போ அந்த 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, 12th கொஸ்டின். சொற்சொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்தும் இடைச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அப்படிங்கிறது தான். ஓகே, 13 கொஸ்டின்ஸ். ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் அல்லை அதுவும் அல்லை ஆகிய பொருள்களில் வரும் இடைச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓ அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 14 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 தான். அதாவது 3 வீசம் அப்படிங்கிறது 3/16 அப்படின்னு வரும். இருமா அப்படிங்கிறது 1/10 அதுதான். கால் வீசம் அப்படிங்கிற அளவு 1/64 அந்த விகிதத்தை குறிக்கும். காணி அப்படிங்கிறது 1/80. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 15 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கார்டிலா என்னும் நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, அந்த கார்டிலா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை அன்றைய காலத்திலேயே 2 வண்ணங்களில் கருப்பு மஞ்சள் ஆகிய வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, கருப்பு சிவப்பு அந்த வண்ணங்களில் தான் அந்த நூல் வந்து அச்சிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 16 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. எழில் முதல்வன் தமிழ் துறை தலைவராக பணி செய்தது குடந்தை அரசு பெண்கள் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் வந்து தமிழ் துறை தலைவராக எதில் பணி பெற்றார் அப்படின்னா குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழில் முதல்வன் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இனிக்கும் கனவுகள், எங்கெங்கு காணிலும், யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் அப்படிங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழில் முதல்வனின் இயற்பெயர் ராமலிங்கம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் எழில் முதல்வன் அப்படிங்கிறது கரெக்டு தான். அப்போ இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஏபி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 17 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 செய்யுளிசை அளபடை என்பதை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அதுக்கடுத்து கூற்று 2 ஒற்றளபடையில் அளபெடுக்கும் எழுத்துக்கள் மொத்தம் 11 ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, மெய்யெழுத்து 10 ஆயுத எழுத்து 11 டோட்டலாக 11 எழுத்துக்கள். இப்போ இந்த 17 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 18 கொஸ்டின். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணியும் பெயரும் முறையே அப்படிங்கிறது. இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி பாடல் கேட்டவர் அப்படிங்கிறது தான். ஓகே, 19 கொஸ்டின். வலிமிகின் வலி இல்லை என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ
புறநானூறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. பாடியவர் யார் அப்படின்னா ஐயூர் முடவனார் அவர்கள் தான் வலிமிகின் வலி இல்லை அப்படிங்கிற அந்த வரிகளை வந்து பாடியவர். ஓகே, 20 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது சிங்காரம் பிறந்த ஆண்டு 1921 அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் பிறந்த ஆண்டு 1920. ஓகே, அடுத்த கூற்று சிங்காரம் விருதுநகர் மாவட்டம் சிங்கப்பூனரியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எந்த மாவட்டமாக சேர்ந்தவர் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர் தான் சிங்காரம் அவர்கள். ஓகே, அடுத்த கூற்று வேலைக்காக இந்தோனேசியா சென்றார் சிங்காரம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, அடுத்து வந்து சிங்காரம் இந்தோனேசியாவிலிருந்து இந்தியா வந்து பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னா தினமலர் அப்படிங்கிற இந்த இது வந்து தவறு. அவர் பணியாற்றிய இதழ் வந்து தினத்தந்தி, அதுதான் வந்து அவர் வந்து பணியாற்றிய இதழ். ஓகே, அப்போ இந்த 20 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 21 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 முன்பின் அறிந்தவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. முன்பின் அறியாதவர்களுக்கு தான் என்ன பெயர் அப்படின்னா விருந்தினர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. ஓகே, கூற்று 2 விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, 22 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 30க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள ராஜநாராயணனின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் படைத்த நூல்கள் 30க்கும் மேற்பட்டதல்ல, 20க்கும் மேற்பட்ட நூல்களை தான் அவர் வந்து படைச்சிருக்காரு. அவருடைய கதைகள் எல்லாமே ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைஞ்சிருக்கும். கூற்று 2 ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 23 கொஸ்டின். அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2க்கும் மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெரும் அளவில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, எத்தனைக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் அப்படின்னா 1க்கு மேற்பட்ட வினையெச்சங்களை தான் நம்ம வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்களை உருவாக்குறோம். ஓகே, கூற்று 2 வேண்டிய கூடிய தகுந்த வல்ல முதலான பெயரெச்சங்களை செய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. வேண்டிய கூடிய தக்க வல்ல, ஓகேங்களா, அதோட பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தோட சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரெச்சங்கள் தோன்றுது. அப்போ இந்த 23 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 24 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்துவது பண்பு தொகை ஆகும். ஓகே, அடுத்த கூற்று 2 பண்பு தொகை மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை ஆகும். அப்போ இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 25 கொஸ்டின். பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது என்ற கூற்று யாரை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த கூற்றில் வந்து யாரை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, பெரியாரை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. இந்த கூற்றை கூறியவர் அண்ணா, இந்த கூற்றில் சொல்லப்பட்ட நபர் யாருன்னா பெரியார். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 26 கொஸ்டின். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். ஓகே, 27 கொஸ்டின். நெருனை வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பலவாள் பைத்தனன் இன்றியக் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, புறநானூறு அப்படிங்கிற அந்த வரிகளில் தான், அந்த நூலில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. ஓகே, 28 கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். அதே போலவே பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே என்ன அப்படின்னா இதில் வலுவமைதி முறை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். பால் வலுவமைதி, திணை வலுவமைதி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 29 கொஸ்டின். நோனா செருவின் வளம்படு நோன்தால் மானா விரல்வேல் வைரியம் எனினே என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, மலைபடுகடாம் அப்படிங்கிற அந்த நூலில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 30 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு
சிறு குறும்பை அப்படிங்கிறது தான் தவறானது. தென்னை பனையோட இளம் பிஞ்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிறு பிரும்பை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. மற்ற 3மே சரியாக தான் பொருந்தியிருக்கு. 31 கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். கூற்று 2 வினையால் அணையும் பெயர் காலம் காட்டாது மூவிடத்துக்கும் உரியது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. வினையால் அணையும் பெயர் என்ன ஒன்று அப்படின்னா காலத்தை காட்டும், மூவிடத்துக்கும் உரியது. அப்போ இந்த 31 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 32 கொஸ்டின். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் என்ற வரிகளை பாடியவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நப்பூதனார் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடியிருக்காரு. ஓகே. 33 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தவில் மேளமும் நாகசுரமும் பொய்க்கால் குதிரையாட்டத்தில் இசைக்கப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த கூற்றில் அந்த குதிரையாட்டத்தில் என்னென்ன இசைகளாக இசைக்கப்படுக்கும் அப்படின்னா தவில் மேளம் அல்ல, நையாண்டி மேளமும் நாகசுரமும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரையாட்டத்தில் வந்து இசைப்பாங்க. இப்போ இந்த 33 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 34 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. கூற்று 2 ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. ஓகே. 35 கொஸ்டின். வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ என்ற வரிகள் எந்த படலத்தில் இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் பி, கம்பராமாயணத்தில் கங்கை கான் படலத்தில் இடம்பெறுது. ஓகே. 36 கொஸ்டின். பின்பணியை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் டி, பாலை, நெய்தல், மருதம் ஆகிய திணைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பின்பணியை பெரும்பொழுதாக கொண்டிருக்கு. ஓகே. 37 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. விளரி யாழ் என்பது மருத நிலத்துக்குரிய யாழ் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகே. அதே போலவே பஞ்சுரப்பண் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்குரிய பண் ஆகும் அப்படிங்கிறதும் தவறு. பஞ்சுரப்பண் அப்படிங்கிறது பாலை நிலத்துக்குரியது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 38 கொஸ்டின். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, வஞ்ச புகழ்ச்சி அணி தான் இந்த திருக்குறளில் பயின்று வருது. 39 கொஸ்டின். அதாவது பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1 தான் இதற்கான ஆன்சர். அதாவது முல்லை அப்படிங்கிறது திருமால் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை குறிக்கும். மருத நிலத்துக்குரிய கடவுள் என்ன அப்படின்னா இந்திரன். அதே நெய்தல் நிலத்துக்குரிய கடவுள் யாருன்னா வருணன். பாலை நிலத்துக்குரிய கடவுள் யாருன்னா கொற்றவை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 40 கொஸ்டின். திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் எந்த ஆணையத்தால் மீட்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, படாஸ்கர் ஆணையம் அதால தான் மீட்கப்பட்டது. 41 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மாப்போ சிவஞானத்தின் அன்னையார் அவர்கள் இளமையிலேயே அல்லி அரசாணி கலம்பகம் பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை மாப்போசி அவர்களுக்கு பாடி காட்டுவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் 2 நூல்கள் பாடி காட்டுவாங்க. அல்லி அரசாணி கலம்பகம் அல்ல, மாலை. அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை இந்த 2 நூல்களையுமே மாப்போசியாவோட அன்னையார் வந்து அவர்களுக்கு பாடி காட்டுவாங்க. அப்போ இந்த கூற்று 1 தவறு. கூற்று 2 மாப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கே மிகுந்த பங்கு உண்டு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 41 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே. 42 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக அடைந்த இடம் நெடுவேல் குன்றம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவங்க அடைந்த இடம் என்ன அப்படின்னா கொடும்பாலூர் அப்படிங்கிற அந்த இடத்த தான் அடைஞ்சிருப்பாங்க. ஓகே. அடுத்த கூற்று 2 மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையின் இருந்து வைகையின் தென்கரை வழியாக கொடும்பாலூர் மன்றம்
என்னும் சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவங்க எந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னா கொடும்பாளூருக்கு போக மாட்டாங்க, நெடுவேல் மன்றம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போவாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அவங்க வந்து வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைவாங்க. அப்போ இந்த 42 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 43 கொஸ்டின் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வலிமையை நிலைநாட்டல் தான். 44 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 போர்த்திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, கூற்று 2 ஆணிரை கவர்தல் வெச்சி திணை எனப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, 45 கொஸ்டின் உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் யார் என ஔவையார் குறிப்பிடுறாரு அப்படின்னா ஆப்ஷன் டி அதிகமானவர்களை தான் குறிப்பிடுறாங்க. 46 கொஸ்டின் உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பெருங்கடுக்கோ அவர்கள் தான். ஆப்ஷன் பி பெருங்கடுக்கோ. அடுத்து 47 கொஸ்டின் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் கவிதை தொகுப்பு அப்படிங்கிற அந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. 48 கொஸ்டின் தார் என்ற சொல்லை பிரித்து வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நாள், அதுதான். 41 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று அமையப்பற்றி 2 அடிகளாய் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அடுத்து கூற்று 2 குறள் வெண்பாவின் முதல் அடி சிந்தடியாகவும் இரண்டாம் அடி அளவடியாகவும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. முதல் அடி என்ன வரும் அப்படின்னா அளவடியாக வரும், இரண்டாம் அடி பார்த்தீங்க அப்படின்னா சிந்தடியாக வரும். அப்போ இந்த செகண்ட் கூற்று வந்து தவறு. இப்போ இந்த 49 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 50 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 4, 1, 2 அதுதான். உவமணி அப்படின்னா மணமலர் அப்படிங்கிறது அர்த்தம், உய்முறை அப்படின்னா வாழும் பலி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், கூழ் அப்படின்னா பயிர் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 51 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது தன் கதைகளை திரைப்படமாக இயக்கும்போது அந்த படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் ஜெயகாந்தன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது தன் கதைகளை வந்து அவர் திரைப்படமாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இயக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா? ஓகே, 52 கொஸ்டின் ஜெயகாந்தன் இறந்த நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 8/4/2015 அது அப்போ தான் வந்து அவர் ஜெயகாந்தன் வந்து இறந்திருக்காரு. ஓகே, 53 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 செய்யுளில் சொற்கள் முறைபிறழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து பொருள் தருவது நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். இது வந்து 2 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர்முறை நிரல் நிறை பொருள்கோள் ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது முறை நிரல் நிறை பொருள்கோள் கரெக்டு, எதிர்முறை வராது, எதிர் நிரல் நிறை பொருள்கோள் இதுதான் வரும். அப்போ இந்த 53 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, 54 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் குறைந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது அப்படிங்கிறது தவறு. உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கூற்று 2 சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருத்தொலை எனலாம் என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யார் அப்படின்னா ஜான் வீலர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 54 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 55 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது நீ வந்தாய் அப்படிங்கிறது இடவலா நிலை அப்படிங்கிறதா சரியாக பொருந்தி இருக்கு. 56 கொஸ்டின் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது எந்த வலுவமைதி ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கால வலுவமைதி ஆகும். 57 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி இருப்பு பாதை அப்படிங்கிறது வெஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது தவறு. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸை தான் பாரதியார் அவர்கள் வந்து இருப்பு பாதை அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பார்.
ஓகே. 58 கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் ஆப்பிரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் வந்து ஆப்பிரிக்க கருப்பின பெண்மணி கிடையாது, அமெரிக்க கருப்பின பெண்மணி. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. அப்போ இந்த 58 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. 59 கொஸ்டின். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி 8 வகைப்படும். ஓகே. 60 கொஸ்டின். ஓங்கு தன் பனைசூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவோம் அல்லே கண்டாய் ஆயினும் நீயும் வேறு என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. 61 கொஸ்டின். 5வது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி 1981. 62 கொஸ்டின். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை என்ற பாடல் வரியில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பொருள் பின்வரு நிலை அணி. 63 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சு சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். இவருடைய சிறுகதை தொகுப்புகள் வாடாமல்லி, பாலைப்புறா, தலைசுமை, காகித உறவு அப்படிங்கிறது தவறு. அவருடையது வாடாமல்லி, பாலைப்புறா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண் சுமை, தலைப்பாகை. ஓகேங்களா, அப்படித்தான் வரும். மண் சுமை, தலைப்பாகை, அதுதான் அவர் இயற்றிய நூல் சிறுகதை தொகுப்புகளாக இருக்கும். அப்போ இது வந்து தவறு. அப்போ இந்த 63 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 64 கொஸ்டின். பிசிராந்தையார் டேஸுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என புறநானூறு கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல. 65 கொஸ்டின். அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாணராமன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது. கூற்று 2, கல்யாண்ஜி இயற்றிய சிறுகதை நூல்கள் உயரப்பறைத்தல், ஒளியிலே தெரிவது, கலைக்க முடியாத ஒப்பனைகள், முன்பின் அப்படிங்கிறது தவறு. இந்த முன்பின் வந்து சிறுகதையில் வராது. அப்போ இந்த கூற்றும் வந்து தவறு தான். அப்போ 65 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 66 கொஸ்டின். கனிமுன் நிறைவருவது எந்த தலை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன்றிய வஞ்சித்தலை ஆகும் அப்படிங்கிறதா. ஓகே. 67 கொஸ்டின். பகலவன் என்ற சொல்லை அசைப்பிடித்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கருவிலம் அப்படின்னு வரும். ஓகே. 68 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் கடித வடிவில் இலக்கியம் படைத்துள்ளவர்களில் பொருந்தாதவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் அவர்கள் தான். ஓகே. அடுத்து 69 கொஸ்டின். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்ற கூற்றினை கூறியவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி பெரியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 70 கொஸ்டின். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்பது எந்த ஆகுபெயர் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி எண்ணளவை ஆகுபெயர் ஆகும். 71 கொஸ்டின். திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு என்ற பாடல் வரிகள் எந்த மன்னனை பற்றி சிறப்பித்து கூறுது அப்படின்னா ஆப்ஷன் பி பாண்டியர் அப்படிங்கிற அந்த மன்னர்களை பற்றி தான் சிறப்பித்து கூறுது. 72 கொஸ்டின். கொடியனார் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வினையெச்சம் அப்படிங்கிறது தான். ஓகே. 73 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 தான் இதற்கான ஆன்சர். சூல் அப்படின்னா கரு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். மடிவு அப்படின்னா சோம்பல் அப்படிங்கிற பொருள் தரும். மால் அப்படின்னா பெரிய அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். வட்டம்னா எல்லை அப்படிங்கிற அந்த பொருளை தரும். ஓகே. 74 கொஸ்டின். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குரல்ல பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி தான் பயின்று வருது. 75 கொஸ்டின். சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிகச்சிறந்த சான்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி சோழர் கால இறுதியில் திருவரங்க கோயிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகபாவனைகள் தான். ஓகே. 76 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 77 கொஸ்டின். பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பார் ஓர்பால் என்ற வரிகள் ராவண காவியத்தில் எந்த திணையில் வந்து இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் டி மருத திணையில் தான் இடம்பெறுது.
ஓகே 78 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3142 தான் இதற்கான ஆன்சர். புலம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். உலை அப்படின்னா ஒரு வகை மான் அப்படிங்கிற பொருளை தரும். கரிக்குருத்துனா யானை தந்தம். விசும்புனா வானம் அப்படிங்கிற அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே 79 கொஸ்டின் முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு அப்படின்னா அதாவது ஆப்ஷன் சி 1987 ஆண்டு தான் இதற்கான விருது கிடைச்சது. ஓகே அடுத்து 80 கொஸ்டின் குடும்ப விளக்கு என்னும் நூல் அதாவது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுறது தான் குடும்ப விளக்கு என்னும் நூல். ஓகே 81 கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக சிவன் பொறுப்பேற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 2015 ஆண்டு. ஓகே 82 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது 2143 தான் இதற்கான ஆன்சர். அதாவது கல்வியில் நாடகம் பிரளயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. நட்பு காலம்ங்கிற புத்தகத்தை அறிவுமதி எழுதியிருக்காங்க. திருக்குறள் கதைகளை எழுதியவர் கிருபானந்த வாரியர். கையா உலகே உயிர் ஒரு உயிர் அப்படிங்கிற நூல் எழுதியவர் சா சுரேஷ் அப்படிங்கிறவங்க. ஓகே 83 கொஸ்டின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் எவை அப்படின்னா ஆப்ஷன் பி மொரீசியஸ் இலங்கை ஆகிய நாடுகளில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே 84 கொஸ்டின் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெயரச்ச விகுதியத்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே 85 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சாரிகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. மற்ற எல்லாமே சாரிகையில் தான் வரும். ஓகே 86 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி கன்னடம் அப்படிங்கிறது 1 அப்படின்னு வருதுங்களா, இதுதான் தவறானது. கன்னடத்தில் 1 எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 87 கொஸ்டின் அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி துணைவினை, அதைத்தான் சொல்லுவாங்க. 88 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இருவகை வினைகளாக செயல்படாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பொறு அப்படிங்கிறது தான். 89 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தாட்கு அப்படின்னா தருதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தராது. தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தான் தரும் தாட்கு அப்படிங்கிறது. ஓகே 90 கொஸ்டின் மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்ற கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாங்குடி மருதனார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஓகே 91 கொஸ்டின் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் இந்த வரிகளை பாடியிருக்காங்க. ஓகே 92 கொஸ்டின் சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் கூட்டம் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணத்தில் தான் இடம்பெறுது. ஓகே 93 கொஸ்டின் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மணக்குடவர் அவர்கள் தான் உரை எழுதியிருக்காங்க. ஓகே 94 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4123 தான் இதற்கான ஆன்சர். எக்ஸாவேஷன் அப்படின்னா அகலாய்வு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். எபிகிராஃபினா கல்வெட்டு அப்படிங்கிற பொருளை தரும். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பொறிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். எக்ஸ்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 95 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படிங்கிறது. இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஓமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறதா சரியானது. ஓகே 96 கொஸ்டின் உண்மை என்ற இதழை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பெரியார் அவர்கள் தான் நடத்தி வந்தாங்க. குடியரசு விடுதலை ரிவோல்ட்டு அப்படிங்கிற அந்த இதழை எல்லாமே பெரியார் தான் நடத்தி வந்தாங்க. ஓகே 97 கொஸ்டின் உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தர்வு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கீரந்தையார் அவர்கள் தான் பாடியிருக்காங்க பரிபாடல் நூலில். ஓகே 98 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி மேக் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, இந்த மேக் அப்படிங்கிற அந்த புயல் இனிமேல் தான் வைக்க போகிறாங்க. இந்த பிஜிலி ஜல்லு அக்னிலாம் ஆல்ரெடி பேர் வச்சுட்டாங்க. ஓகே அதுதான் இந்த பொருந்தாதது. ஓகே 99 கொஸ்டின் உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 5ஆம் இடத்தை வகிக்குது. ஓகே 100 கொஸ்டின் வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஓமை அணி தான் பயின்று வருது. ஓகேங்களா, ஓகே நம்ம ஒரு 100 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டு இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.